ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மாறன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டிமா வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி காலைல என்ஜின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்படியே எங்கேயா விளாக் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ விளாக் கிளம்பிட்டேன். ஸோ எங்கே போகிறேன்றது சஸ்பென்ஸ். ஸோ இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பனே விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திருமூரில் இருக்கிற காலமேக பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே தான் வந்து விளாக் பண்ண போகிறோம். என்னடா ஒரே கோயிலாகவே போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயில் தான். ஸோ அதை தவிர்த்து இருக்கிற இடங்களையும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே எங்கே போகலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூர் கோயிலுக்கு அப்படியே எதுக்க உள்ளே வந்து ஒரு மண்டபம் வரும். அந்த மண்டபத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் படி கருப்புசாமி திருக்கோயில் ஒன்று இருக்கும். நம்ம மதுரையில் அலர் கோயிலுக்கு அப்புறம் 18ஆம் படி கருப்புசாமி கோயில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 18ஆம் படி கருப்புசாமி கோயில். இன்றைக்கி வந்து என்னென்னா கோயில் பூட்டி இருக்குது. உங்களுக்கு கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். கருப்புசாமி கோயில் வந்து அந்த கதவு இருக்கும். கதவில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிறோம். வாங்க சாமி கும்பிட்டு உள்ளே போவோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 108 வைணவ தலங்களில் இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு பல வரலாறுகள் இருக்குது. இந்த கோயில் வந்து எங்கனக்குள்ளே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து வடக்க 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒத்தக்கடைன்ற இடத்துல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. திருமோகூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. இந்த ஊருக்கு திருமோகூர்னு பேர் வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து காலமேக பெருமாள் கோயில் அப்படின்ற வர்றதுக்கும் ஒரு சிறப்பு காரணம் இருக்குது. திருமோகூர் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தில் பார்க்கடலை கடையிற ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தத்தை வந்து உணவாக அருந்தினா சாவில்லா ஒரு வாழ்க்கையை அடையலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களும் அரக்கர்களும் வந்து பார்க்கடலை கடையுவாங்க. ஸோ அவங்க கடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான இது இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருமாலை போய் நாடுவாங்க.
திருமாலை நாடி இந்த மாதிரி நாங்கள் பாற்கடலை கடையணும், அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கயிறு போன்ற ஒரு விஷயம் தேவைப்படுதுன்றப்ப திருமாலை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பாம்பு படுக்கையை வந்து கடையிறதுக்காக கொடுத்து அனுப்புவார். ஸோ அப்போ அவங்க அந்த பாம்பை வச்சு கடையும் போது அமிர்தத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்றதா இல்லை வந்து அசுரர்கள் அமிர்தத்தை சாப்பிட்றதா அப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த பிரச்சனை நடக்கும்போது இதுக்கு நடுநிலையான ஒருத்தர் யாராவது இருந்தால் அது வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்றக்காக திருமாலை மறுபடியும் நாடும்போது தான் திருமால் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுநிலையாக இருந்து அமிர்தத்தை வந்து பிரித்து தர்றேன் அப்படின்னு சொல்லுவார். பட் திருமாலும் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் மாதிரி அசுரர்களும் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு அழிக்க முடியாத சக்தி ஆயிடுவாங்க, அவங்க நாளை பின்ன மக்களுக்கு மறுபடியும் துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றனால திருமால் வந்து அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து அமிர்தத்தை கொடுத்துட்டு அசுரர்கள்கிட்ட வரும்போது மோகினி அவதாரம் எடுத்து அவங்கள மயக்கி அவங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்க விடாமல் பண்ணுவார். அப்படிப்பட்ட மோகினி அவதாரம் எடுத்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோகனூர். ஸோ மோகனூர் அப்படின்ற பேர் தான் இன்றைக்கி மருவி திருமோகூர் அப்படின்ற ஒரு பேர் காரணமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செங்குட்டுவன், மதுரையை வந்து பாண்டிய மன்னன் செங்குட்டுவன் ஆட்சி பண்ணுற காலகட்டத்தில் இந்த திருமோகூரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பழையன் இளம்பழையன் மாறன் அப்படின்ற அண்ணன் தம்பி வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2 பேருமே சிற்றரசர்கள். அந்த சிற்றரசர்களில் செங்குட்டுவனோட நண்பனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இளம்பழையன் மாறன் வந்து கைது பண்ணி கொண்டு வந்துடுறாப்புல. ஸோ அவர் கைது பண்ணி கொண்டு வந்தனால செங்குட்டுவன் இளம்பழையன் மாறன் மீது படையெடுத்து அவரை வீழ்த்தி இந்த இடத்தோட காவல் மரமான வேம்பை வந்து தன்னோட இங்கே தோற்ற அந்த மகளிரோட கூந்தலில் கட்டி இழுத்துட்டு போய் தனக்கு முரசு செஞ்சுக்கிட்டதாக ஒரு வரலாறும் இருக்குது. அப்பேற்பட்ட மன்னர்கள் வந்து இந்த இடத்த ஆட்சி பண்ணும்போது இந்த கோயிலுக்கு என்ன தான் பழையனும் அவரோட தம்பியும் இந்த கோயிலை நிறுவி பண்ணியிருந்தாலும் இந்த கோயிலுக்கு அதிகப்படியான மண்டபங்களையும் அதிகப்படியான காரிய கைரியங்களை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மருது சகோதரர்களான சின்ன மருது பெரிய மருது தான். அவரோட ஆட்சி காலத்தில் இந்த கோயில் வெறும் கோயிலாக மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் இந்த கோயில் ஒரு மண்டபமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலோட மதில் சுவரை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய நேரங்களில் வந்து இந்த கோயில் வந்து ஒரு கோட்டையாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல போர்களையும் பார்த்துருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோசர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பழையனுக்கும் அவரோட தம்பிக்கும் வந்து வரி விதிக்கிறாங்க. ஸோ அந்த வரியை வந்து பழையன் கட்ட மறுக்கிறனால கோசரிக்கு வந்து உதவியாக மோரியரும் வந்து படையெடுத்து வந்ததாகவும் ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களெல்லாம் வந்து இந்த கோயில் ஒரு கோட்டையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான வழித்தடங்கள் தான் இந்த இது. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ராமர், சீதை, லட்சுமணன், மன்மதன் மற்றும் ரதி அவங்களோட சிலைகள் வந்து இந்த கோயிலில் காணப்படுது. அது வந்து இந்த கோயிலுக்கான இன்னொரு சிறப்பம்சம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரே கல்லில் இந்த பக்கம் நரசிம்மரும் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சக்கரத்தல்வாரும் செதுக்கப்பட்டிருப்பாங்க. இதுவும் இந்த கோயிலில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம். ஆஞ்சநேயரை வழிபட்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக இந்த மண்டபம் வந்து காட்சியளிக்குது. இந்த மண்டபத்தில் தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி மண்டபங்களையும் இந்த கோயிலுக்கு நிறைய சலுகைகளையும் வந்து மருதுபாண்டியர்கள் செஞ்சதுனால தான் நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் போது கரெக்டாக காளமேக பெருமாளை பார்க்குற மாதிரி சின்ன மருது பெரிய மருது அவர்கள் 2 பேருமே சிலை வடிவில் காட்சியளிக்கிறாங்க. அது நம்ம உள்ளே நுழையும் போதே அந்த சிற்பங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஹிரான் கர்னல் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய கர்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த காளமேக பெருமாள் கோயிலில் படையெடுத்து காளமேக பெருமாளையும் இந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு ஒட்டகத்தில் ஏற்றி திருச்சி நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்போ திருச்சி நோக்கி போகிற வழியில் இந்த கோயிலுக்கு காவலாக இருக்கிற கல்லர்கள் அப்படின்ற கல்லர் மரபினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சண்டையிட்டு காளமேக பெருமாளையும் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களையும் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நினைவு காரணமாக தான் இந்த தேர் நடக்கும்போது காளமேக பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கல்லராக காட்சியளிக்கிறார் மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தேரை இழுக்கிற உரிமையானது இந்த ஊரை சுற்றி இருக்கிற கல்லர் மரபினருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலில் இருக்கிற தேரை இழுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி இருக்கிற கல்லர் மரபினர் தான் வந்து இந்த கோயிலோட தேரை இழுக்கிறாங்க. இந்த கோயிலை வந்து நம்ம சுற்றியாச்சு.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து கேமரா நாட் அலோடு. ஸோ நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரம்மியமான ஒரு தோற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோயிலில் எந்த பக்கம் திரும்பினாலும் செடிகளும் மரங்களும் ரொம்ப ஒரு மன நிறைவு தருது. நீங்கள் காலையில் வெள்ளனமாக இந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே கிடைக்காத ஒரு அமைதியும் மன நிம்மதியும் வந்து இந்த கோயிலில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கிணறு ஒன்று காணப்படுது. இந்த கிணறுல இருந்து தான் நீர் எடுத்து இந்த காளமேக பெருமாள் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் செய்யப்பட்டதாக வந்து வரலாறுகள் சொல்லுது. ஏன் இந்த காளமேக பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு வந்து காளமேக பெருமாள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமேகம் வந்து எப்படி தனக்குள்ள நீரை வச்சுக்கிட்டு மழையாக பொழிந்து மக்களுக்கு நல்லது பண்ணுதோ அதே மாதிரி இந்த காளமேக பெருமாள் மழையாக தன்னோட அருளை வந்து மக்களுக்கு தர்றனால தான் இவருக்கு வந்து காளமேக பெருமாள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கிற தாயார் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகனவள்ளி தாயார். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழலில் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த கோயில் வந்து ஒரு மிகச்சிறந்த கோயில். நீங்கள் மதுரைக்கு வந்தாலோ மதுரையில் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு தடவையாவது நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த மன அமைதியை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மாறன். பாய்.